ஈரான் பிரச்சனை முடியும் போது ஈரான் கை ஓங்கி இருந்தாலோ இந்த அரச குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்போ இல்ல அந்த அரச குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சமோ அப்படின்ற டைமுக்கு காணாம போயிடும். ஷியாயிட் தலைவர்கள் தான் அங்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. லெபனான்ல மக்களாட்சி இருக்கு. சோ எங்கெல்லாம் மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கோ அதை பார்த்து அரசாட்சி இருக்கிற நாடுகள் அச்சமுடையுது. எங்கெல்லாம் மக்களாட்சி இருக்கிற நாடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் டாலர்ல வியாபாரம் பண்றதுக்கு சிந்திச்ச போதெல்லாம் அது மேல அமெரிக்கா படையெடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டெலிகேஷன்ல 70 பேர்ல ஒருத்தரா போன ஒரு மீடியா பர்சன் என்ன சொல்லியிருக்காரு, பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு திரும்புறது மஷாதுக்கு சென்று பிளேன்ல, அங்க இருந்து பஸ்ல வந்து அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி திரும்பி தெஹ்ரானுக்கு வந்தோம். ஏன்னா எப்ப எங்களை தாக்குவாங்கன்ற அச்சம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. சோ இந்தியால வந்து மால் நியூட்ரிஷன் இருக்குன்னு மால் நியூட்ரிஷன் யார சொல்றதுன்னா இவங்க வச்சிட்டு இருக்க யாட்ஸ்டிக், எந்த யாட்ஸ்டிக்கை வச்சு இவங்க மால் நியூட்ரிஷன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீ இந்தியன் ஆகியிருந்தா இந்தியாவை பத்தி பேசு. இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாதவனா இருந்தால் உடம்பில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ அத்தனை ஓட்டைகளையும் அடைத்து கொண்டு அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டும். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலா இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? ஈரானுடைய கண்ட்ரோல் இருக்குதா, இல்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க கண்ட்ரோல் பண்றோன்ற மாதிரி அவரோட கண்ட்ரோல் வந்துருச்சா? அது எப்படி அமெரிக்கா வந்து இப்ப கண்ட்ரோல் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அடிப்படையா ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்ன்றது வந்து பீடெக்ஸ் காட்டின மாதிரி அவர் மேப்ல தேடின மாதிரி எல்லாம் இல்ல. ஏன்னா ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸ்க்குள்ள அமெரிக்கா நுழையவே இல்லை. கல்ஃப் ஆஃப் அடன் கிட்ட இருந்து, அதாவது ஒமன் கிட்ட இருக்கிறது பேர் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் கல்ஃப் கிட்ட இருந்து பிளஸ் அது கீழே இன்னும் கொஞ்சம் கீழே இருந்து அவங்க கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்தெல்லாம். கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட இருந்து, அதாவது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து வெளியே பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே வரும்போது ஒமன் வந்துடும், ஒமன் நாடு. அங்க இருந்தா அவங்க கட்டுப்படுத்த முடியுமே தவிர்த்து அது கீழே இருக்கிற அரபிக்கடல்ல தான் அவங்க இருக்காங்களே தவிர்த்து ஹார்மூஸ்குள்ள உள்ள நுழையில இன்னும் ஃபுல்லா. ஏன்னா ஹார்மூஸ் என்பது வந்து கரெக்டா ஒமனோட நிலப்பரப்பு வந்து அப்படியே செங்குத்தா போயிட்டு ஈரான் கிட்ட போய் அப்படியே போய் ஒற்ற போல இருக்கும். அந்த இடத்துல ஒரு வளைவு உண்டாகும். அந்த வளைவு கிட்ட வந்து யாராலையும் இப்ப நெருங்குற நிலைமையில இல்ல. காரணம் என்னடான்னா ஈரான் போட்ட கன்னி வெடிகள் அப்படின்வாங்க பாத்தீங்களா, மைன்ஸ். அந்த மைன்ஸ் வந்து பல மைன்ஸ் வந்து தண்ணி கடியில இருக்கு. சில மைன்ஸ் வந்து அதோட ஆங்கர், அதாவது அதுக்கு செயின் கட்டி செயின் கீழே வந்து ஒரு வெயிட்டான ஒரு இரும்பு இது வந்து அதை போய் கீழே மண்ணில் போய் புதைஞ்சிரும். ஸோ இது மேல அப்படியே முடிக்கிட்டு இருக்கும். கப்பல் வந்து பட்ட உடனே வெடிக்கிற மாதிரி தான் சிஸ்டம் அது. இது என்னாச்சு, இந்த பர்ஷியன் கல்ஃப்ல இருக்க கீழே கரண்ட் சொல்லுவாங்க, கீழே அது சுழல் காரணமாக அந்த செயினை விட்டு விடுபட்டு போய் அங்கங்க மிதந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், ஹார்மூஸ்குள்ள போய் இவங்க இன்னும் கட்டுப்படுத்தல. ஹார்மூஸ் வெளியே இருந்து கட்டுப்படுத்த ட்ரை பண்றாங்க, அது கூட முழுமையா கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு உதாரணம் ரிச் டேரின் சைனாவோட கப்பல் வந்து வெளியே வந்திருக்கு, ஈரான் கப்பல்களே வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த பிளாக்கேடை வந்து இவங்களால ஃபுல்லா பண்ண முடியாது. ஏன்னா பிளாக்கேட் பண்றதுக்கு வந்து சவுதி அரேபியா மாதிரி நாடுகளே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. ஏன்னா அவங்க எத்தனை நாடோட கப்பலை பிளாக்கேட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி ஈரானே வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அவனே மூடி வச்சதுக்கு மேல இவங்க மூடி போட போறாங்களா? கேட்டா ஈரானோட கப்பல் போக்குவரத்தை நான் கட்டுப்படுத்த போறேன்னு சொல்றாங்க. How is it possible? சோ இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்றதுக்கும் ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்றதுக்கும் அவங்க வந்து ட்ரை பண்றாங்க அமெரிக்கா. பட் அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதை 2 கண்ணோட்டத்துல இருந்து பார்ப்பேன். ஒண்ணு, இந்த மொத்த போரோட இப்போதைய குறிக்கோள் வந்து எந்த குறிக்கோளும் அடையவில்லை. அட்லீஸ்ட் ஈரானோட வர்த்தகத்தையாவது நான் சீர்குலைச்சாகணும். ஏன்னா ஈரான் இன்னும் எண்ணெய் வர்த்தகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வர்த்தகத்தையாவது சீர்குலைச்சாகணும். அவங்க இனிமேல் ஆயில விற்கிறோம்னா டாலர் யூஸ் பண்ற மாதிரி அவங்கள கட்டாயப்படுத்தி ஆகணும். அதுக்கு பேச்சுவார்த்தைக்கு நெகோசியேட்டிங் டேபிளுக்கு, அதாவது அவங்க பேச்சுவார்த்தைக்கு கூட்டு வந்தாகணும். இதுதான் இவங்க சிந்தனையா இருக்க தவிர்த்து, ஏன்னா இந்த மொத்த போர்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புரிதல் எல்லாருக்கும் என்னடான்னா, டாலர் இல்லாத ஒரு வர்த்தகத்தை, எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்காவில சிந்திச்சு கூட பார்க்க முடியல. சோ எண்ணெய் வர்த்தகம் டாலரை நோக்கி தான் இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளணும்னா அங்க ஒரு அமளி துமளியை ஏற்படுத்தணும், அங்க ஒரு போரை ஏற்படுத்தணும். அந்த பிராந்திய போரை ஏற்படுத்தும் போது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத அமெரிக்கா அங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டு ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை அழிச்சிப்பாங்க, இதுக்கு நான் இருந்தாதான் பாதுகாப்பு கொடுக்க முடியும்,
இது எப்படின்னா பழைய பஞ்சதந்திர கதையில வரும். ஆஹ் 2 பூனை சண்டை போட்டுட்டு இருந்தது, வெண்ணெய் யாருக்குன்னு சொல்லிட்டு. குரங்கு வந்து இதுல வந்து பஞ்சாயத்து தலைவரா வந்தது. இரு நான் வச்சு பாக்குறேன், யாருக்கு வந்து ஈக்குவல் ஷேர் வரணும்னு சொல்லிட்டு நான் வச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு, இது வந்து இது கொஞ்சம் 2த்த பிரிச்சு வச்சுட்டு, இது கொஞ்சம் அதிகமா இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வாயில எடுத்து போட்டு, இதுல ஐயோ இதுல கை காக்காம அதிகமாயிடுச்சே அப்படி இது இப்படியே இது 2 இதுல அதிகமா இருக்கு, அதுல அதிகமா இருக்குது, மொத்த வேணையும் இது தின்னுடுச்சு. இந்த மோதிட்டு இருந்த பூனைய பேன்னு பார்த்துட்டு இருந்தது குரங்க. இதுதான் இப்ப அரபு பிராந்தியத்தோட, அதாவது அந்த மேற்காசிய நாடுகளோட நிலைமை. அமெரிக்கா கூட்டு வந்து வச்சதுக்கு அவங்க நிலைமை என்னடான்னா, இன்னைக்கு அமெரிக்கா இல்லாத ஒரு சூழலை அவங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. 2வது நீங்க இன்னொன்னு யோசிக்கணும். அமெரிக்கா, அதாவது இந்த மேற்காசிய பிராந்தத்துல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், உதாரணத்துக்கு சவுதி அரேபியா எடுத்துக்கோங்க, இல்ல குவைத் எடுத்துக்கோங்க, இல்ல கத்தார் எடுத்துக்கோங்க, இல்ல யுஏஇ எடுத்துக்கோங்க, பஹ்ரைன் எடுத்துக்கோங்க. இந்த எல்லா நாடுகளுமே எமிர்டம், ஷேக்டம், ஒமான் கூட ஷேக்டம், எமிர்டம், சுல்தனேத்து, இல்ல கிங்டம், எல்லாருமே அரசாட்சிய தன்மை அந்த ரீதியிலான நாடுகள், அரசர்கள் தான் அதை கட்டுப்படுத்துவாங்க. இன்னும் சொல்ல போனா சவுதி அரேபியாலாம் இன்னும் ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. இபின் சவுத் குடும்பம், அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத், அவரோட குடும்பத்தோட வாரிசுகள் தான் இன்னும் அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மானோட முதல் பையன் சவுத் பின் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத். அதுக்கப்புறம் வந்ததுதான் ஃபைசல் பின் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத். அதுக்கப்புறம் வந்தது ஐ திங்க் கலீத் பின் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத். அதுக்கப்புறம் வந்தது ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத். அதுக்கப்புறம் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் அப்துல் அசீஸ் அல் சவுத். இப்ப இருக்க சல்மான் பின் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ரஹ்மான் அல் சவுத். எல்லாருமே அண்ணன் தம்பிங்க தான். அப்பாக்கு அப்புறம் பசங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க, பேரனுங்க வரைக்கும் கூட போல ஆட்சி. இதுதான் சவுதி. இதே யுஏஇல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஆட்சியாளர்கள் நடுவுலயே ஒரு சண்டை ஏற்பட்டுள்ளது. ஏன்னா அபுதாபியோட அரச குடும்பமும் துபாயோட அரச குடும்பமும் நெருங்கிய சொந்தங்கள்லாம். அபுதாபி தான் இருக்கிறதே பெரிய நாடு, துபாய் சின்னது, எமிரேட் அதெல்லாமே எமிரகம் அப்படின்வாங்க அதை. சோ குவைத் இன்னும் சொல்ல போனா ஒரு சின்ன கிங்டம், பஹ்ரைன் அதே மாதிரி, இன்னும் சொல்ல போனா கத்தாரும் அதே மாதிரிதான். ஒமான் வந்து சல்தனேத் ஆஃப் ஒமான் அப்படின்வாங்க. ஒரு காலத்துல கதர் போர்ட் அவங்களுக்கு சொந்தமானது. சோ இதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு ஏன் இது இவ்வளவு வரலாறு டீட்டெயிலா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு உடன்படிக்கை மாதிரி, எழுதப்படாத உடன்படிக்கை என்னடான்னா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்க அரச குடும்பம் கொடுப்போம். டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப். இந்த அரச குடும்பம் வந்து உங்களுக்கு தேவையான சலுகைகளை எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம், நீங்க வாங்கிக்கணும். ஆனா தப்பி தவறி கூட எவனும் ஜனநாயகம்னு பேசுனீங்க கொண்டு போடுவோம். புரியுதுங்களா? எவனும் வாய் தரக்கூடாது, உங்க ஆட்சி வேணாம்னு சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு 1909 ஜெய்மன் அல் உதைபி அப்படின்னு சொல்ற ஒருத்தன் வந்து புனித மெக்காவை வந்து கைப்பற்றினான் கிளர்ச்சியாளர்களோட. 2 வாரம் நடந்தது அந்த கிளர்ச்சி. சோ அதுல வச்ச முக்கியமான கோரிக்கை, இந்த சவுத் குடும்பம் ஆட்சியை விட்டு விலகணும், அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மத குருக்கள் கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு போனோம். கிட்டத்தட்ட ஈரான் மாதிரி. அதை அடக்குமுறை கொண்டு அடக்குனாங்க சவுதி அரேபியால. சோ அடிப்படை எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை முடியும் போது, ஈரான் பிரச்சனை முடியும் போது, ஈரான் கை ஓங்கி இருந்தாலோ, இல்ல ஈரான் வந்து இதுல ஈரானை ஒடுக்க முடியலன்ற ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, இந்த அரச குடும்பங்களுக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்போ, இல்ல அந்த அரச குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய அச்சமோ அப்படின்ற டைமுக்கு காணாம போயிடும். சோ அரப் ஸ்பிரிங் 2009, 10, 11 என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் இப்ப சவுதி அரேபியா இந்த நாடுகள் எல்லாம் நடக்கும். அந்த பயம் அவர்களை தொற்றிக் கொண்டு இருக்கிறது. அதனால இப்ப என்ன பண்ணுவாங்கடான்னா, அமெரிக்காவே போறேன்னு சொன்னா கூட, நீ இப்போ கிளம்பாத சாமி, இங்கே இரு, போ, நீ இருப்பது எங்கள் தேவை, உனக்கு தேவையோ இல்லையோ என் தேவை, இல்ல நான் காணாம போயிடுவேன். 2வது, அந்த பக்கம் ஈரான் இஸ் பிரீத்திங் டவுன் மை நெக். அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து நீ உன்னால ஒன்னும் பண்ண முடியல, அது போனா போகுது, அவனை ஒன்னும் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, என்னையாவது காப்பாத்து. உனக்கு என்ன, என்னையே நான் டாலர்ல தான் விற்பனை பண்ணிக்கிறேன், ஆனா என் குடும்பத்தை காப்பாத்து. குடும்ப ஆட்சி என்னால இப்படிதான் பிரச்சனை வரும். மக்களா குடும்பமா என்று வரும்போது குடும்பம் தான் முக்கியம் என்ற சிந்தனைக்கு அவங்க வந்துருவாங்க. குடும்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். அதாவது நான் சொல்ல சவுதி அரேபியா, யுஏஇ இது மாதிரி.
அந்த நாடுகளை சொல்றேன். நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணி ஒட்டி போட்டுறாதீங்க. ஆக ம். என்னங்க சொல்லுங்க சார். இது மாதிரி எல்லாம் குசும்பா சிரிக்க கூடாது, தப்பு, ஓகே சார். ரொம்ப தவறு. இதெல்லாம் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சற்றே சிந்திக்கவும். நான் பேசியது எதற்கென்று உங்களுக்கே புரியும். சோ இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஈரான் எடுத்துக்கோங்க. அங்க இருக்கிறது வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஆட்சி, இஸ்லாமிய ரெவல்யூஷனரி கமாண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. அதுவும் அங்க மக்களாட்சி இருந்தாலும் அதை வந்து இஸ்லாமிய மத குருக்கள் தான் நடத்துறாங்க. ஈராக்ல இருக்கிற ஆட்சியும் நஜாஃப்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்சி தான். பாக்தாத்ல யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஷியாயிட் தலைவர்கள் தான் அங்க வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. லெபனான்ல மக்களாட்சி இருக்கு. சோ எங்கெல்லாம் மக்களாட்சி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இருக்கோ அதை பார்த்து அரசாட்சி இருக்கிற நாடுகள் அச்சமுடையுது. எங்கெல்லாம் மக்களாட்சி இருக்கிற நாடுகள் இருக்கிறதோ அதெல்லாம் டாலர்ல வியாபாரம் பண்றதுக்கு சிந்திச்ச போதெல்லாம் அது மேல அமெரிக்கா படையெடுத்திருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈராக், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிரியாவை எப்படி அழித்தார்கள் என்பது, பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈரான். யாரெல்லாம் அவங்களுக்கு டாலருக்கு ஒத்து போலியோ அவங்களை அழிச்சிருவாங்க. ஆனா எல்லா டைமும் ஒரே காப்பி புக்கு ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு சண்டை போடக்கூடாது. சில நேரத்துல காப்பி புக் வந்து மாறும், அந்த ஸ்டைல் மாறும். அது ஈரான்ல இப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இப்ப அமெரிக்கா நினைச்சா கூட வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உலகத்துக்கு அவங்க காட்டுற சைஆப்ஸ், சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் என்னடான்னா, அமெரிக்கா தன் குறிக்கோள்களை அடைந்து விட்டது. இது நடுவுல பங்கர் முனீரை வேற அமுச்சு வச்சிருந்தாங்க தூது. இவருக்கே ஒருத்தருக்கே இங்க வந்து நெக்ஸ்ட் அடுத்த நாள் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு தெரியல. எவன் எதை போட்டு அடிப்பான்னு தெரியல. ஆப்கானிஸ்தான் அடிப்பானா பலூச்சிஸ்தான் அடிப்பானான்னு தெரியல. இந்த அளவுல பங்கர் முனீர் அப்பாஸ் ஆராய்ச்சியை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு, அமெரிக்காவோட மெசேஜை தூக்கிட்டு போயிட்டு. சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, ஈரான் வந்து மெசஞ்சர் அனுப்புறாங்களா அமெரிக்கா மெசஞ்சர் அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்லி. சரி, அது போனா போகுது. அப்பாஸ் ஆராய்ச்சி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, நாங்க ஈரானை விட்டு வெளியே வர, பாகிஸ்தானை விட்டு வெளியே வர வரைக்கும் ஈரான் டெலிகேஷன் வந்து நாங்க உயிருக்கு பயந்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அந்த டெலிகேஷன்ல 70 பேர்ல ஒருத்தரா போன ஒரு மீடியா பர்சன் என்ன சொல்லியிருக்காரு, ஈரான்ல இருந்து பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு திரும்புறது மஷாதுக்கு சென்று பிளேன்ல, அங்க இருந்து பஸ்ல வந்து அங்க இருந்து ட்ரெயின் பிடிச்சி திரும்பி தெஹ்ரானுக்கு வந்தோம். ஏன்னா எப்ப எங்களை தாக்குவாங்கன்ற அச்சம் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சர்ச்சை ஒண்ணு எழுந்திருந்தாலும், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தான் நடக்கும் என்று நினைத்தால் கூட அதுக்கு ஈரான் அங்கீகாரம் கொடுக்குமா, ஈரான் டெலிகேஷன் அனுப்புமா என்பது கேள்விக்குறிதான். இது நடுவுல சைனாவும் ரஷ்யாவும் வந்து வெளிப்படையாவே ஈரானுக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப நடந்திருக்கிற இந்த பிளாக்கேட், நேவல் பிளாக்கேட் ஆனது சைனா கிட்ட இருந்து எதுவும் வந்து ஈரானுக்கு சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குறியா இருக்காங்க அமெரிக்கா. அப்படி சைனா அனுப்பணும் டிசைட் பண்ணாண்டான்னா சென்ட்ரல் ஏசியா வழியா அவனால அனுப்ப முடியும். அவனுக்கு 1000 வழி இருக்கு, அதை நிறுத்த முடியாது. பட் சீரூட் வழியா தான் அனுப்பணும் இல்லை. நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு சைனாவை கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு இன்னொரு டூல் அவங்க பார்க்க போறது ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்காவை டெஃபினட்டா அமெரிக்கா குறி வைக்கும். அங்க அவங்களோட ரோந்து பணிகளை அதிகரிக்கும். ஆனா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா வந்து அமெரிக்கன் நேவிஸ் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஒரு பக்கம் இங்க நேவல் பிளாக்கேட் நடக்கிறது வந்து இங்க நடக்குது, கல்ஃப் ஆஃப் அடன் கிட்ட நடக்குது, சரி கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட நடக்குது. அது அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் மலாக்கா அண்டமான் கீழே இருக்கு. சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்க கவர் பண்ண வேண்டியது இருக்கு, இவ்வளவு டிஸ்டன்ஸ் அவங்களால கவர் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? சோக் பாயிண்ட்ஸ், உலகத்தோட முக்கியமான சோக் பாயிண்ட்ஸ்ல அதிகமான சோக் பாயிண்ட்ஸ் இருக்கிறது இந்தியன் ஓஷன் கிட்ட தான், இந்தியன் ஓஷனை சுத்தி தான். சோ இந்த சோக் பாயிண்ட்ஸ் வந்து எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் எடுப்பேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட எண்ணமானது அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்று வரப்போற நாட்களை தெரிய வரும். அடுத்து மே மாசம் வரக்கூடிய ஷி ஜின்பிங்கும் ட்ரம்ப் மீட்டிங்ல ட்ரம்ப் தோத்து போனவரா அவரை காட்டிக்கூடாதுன்றதுக்காக இஸ் புஷிங் டு த மேக்ஸிமம் லிமிட். அமெரிக்கன் ஆடியன்ஸுக்கு அவர் புஷ் பண்றாரு. பட் எனிவே ட்ரம்ப் இஸ் கான் கேஸ் இன் அமெரிக்கா. இன்னைக்கு ஒரு கேலன் வந்து கிட்டத்தட்ட $4 தாண்டி சில ஏரியால எல்லாம் $6 கிட்ட போயிட்டு இருக்கு. இந்தியாவோட காஸ்ட்லி ஆயிடுச்சு பெட்ரோல் அங்க.
சோ இதுதான் அமெரிக்காவோட நிலைமை. நான் நீங்க போட்டிருக்கிற வீடியோல சில கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். இந்தியால இன்னும் மால் நியூட்ரிஷன் தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. இந்தியர்கள் வந்து இந்தியா எங்கடா வல்லரசு ஆச்சுன்னு சொல்லிட்டு 83 கோடி பேருக்கு இந்தியா வந்து இன்னும் ஃப்ரீ ரேஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஃபோர்ட்டிஃபைடு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட ரேஷன் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? சோ இந்தியால வந்து மால் நியூட்ரிஷன் இருக்குன்னு மால் நியூட்ரிஷன் யார சொல்றதுன்னா, இவங்க வச்சிட்டு இருக்க யார்ட்ஸ்டிக் எந்த யார்ட்ஸ்டிக்க வச்சு இவங்க மால் நியூட்ரிஷன் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. எந்த புள்ளி விவரத்த இவங்க அடையாளமா வச்சுக்கிட்டு சொல்றாங்கன்ட்டு எனக்கு புரியல. போன வீடியோல சில அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக சில தத்துவ ஞானிகள் அக்கறையில் இருந்தோ இல்ல இக்கரையில் இருந்தோ வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசிக் கொண்டிருப்பவர்களை நான் திருத்துவதற்காக வரவில்லை. அது என் வேலையும் இல்லை. ஆனால் இந்தியாவை குறை சொல்வதாலோ இந்திய கண்டுபிடிப்புகளையோ இந்திய மக்களின் மேம்பாட்டையோ தரம் தாழ்ந்து அவர்கள் பேசுவதாலோ அவர்களுக்கு யாரும் கிரீடம் வைக்கப் போவதில்லை. இவர்கள் கயவர்கள், பேரை சொல்ல விரும்பாதவர்கள், பேரையே ஆங்கில எழுத்துகளால் வைத்துக்கொண்டு நம்பர்களால் வைத்துக்கொண்டு இருப்பவர்கள். ABCD EFGH 949596 வச்சிட்டு இருக்கிற சில பேர் தெரியாத அரக்கிருக்கர்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் தரம் தாழ்ந்து இந்தியாவை பேசினால், அவர்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால், பேர் சொல்லி அவர்களை எங்கிருக்கிறார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு அக்கறையில் இருந்தால் தெரிவித்துக் கொண்டார்கள் என்றால், அப்பொழுது அவர்களுக்கு நான் சொல்லும் ஒரே பதில், நீ இந்தியனாக இருந்தா இந்தியாவை பத்தி பேசு. இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லாதவனாக இருந்தால் உடம்பில் எத்தனை ஓட்டைகள் இருக்கிறதோ அத்தனை ஓட்டைகளையும் அடைத்துக் கொண்டு அமைதியாக உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க வேண்டும். நவரந்தரங்கள் அப்படின்னுவாங்க மனித உடலில் இருப்பது. நவரந்தரங்களையும் அடைத்துக் கொள்ளட்டும். ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபிரடம் பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி ஜெயின்.